ஹலோ வணக்கம். என் அம்மாவும் ஒரு குழந்தை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பார்க்க போகிறது குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸு, ஷூஸு, மற்ற பொருள்களை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தைங்கள உடைகளை தேர்ந்தெடுக்கிற விதம் அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரியும் எடைக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கணும். அதே மாதிரி சீதோஷ்ண நிலை, வெயிலா குளிரா இல்லை மழை நாளா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போடணும். வீட்டுக்கு வெளியே போகிறோமா, வீட்டு உள்ளே இருக்கிறாங்களா, இல்லை க்ரஷ்ஷுக்கு போகிறாங்களா, யார் வீட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தேர்ந்தெடுத்து போடணும். அதே மாதிரி பெற்றோர்கள் அவங்கள வீட்டோட நிதி நிலைமைக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு தேர்ந்தெடுக்கணும். உடைகள் சுத்தப்படுத்த விதம் துணிகளின் தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி தான் கைகளில் துவைக்கலாம் அல்லது மஷினில் துவைக்கணும். அந்த ட்ரெஸ்ஸு உள்ளவே இந்த மாதிரி ஒரு டிக்கெட் இருக்கும். அதை பார்த்து தான் அதுக்கு தகுந்த டெம்பரேச்சர் வச்சு தான் நம்ம துவைக்கணும். இல்லை இந்த குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸு சோப்பு போட்டு துவைக்கலாமா, இல்லை ஆரியல் அந்த மாதிரி பவுடர் போட்டு துவைக்கலாமா, இல்லை அதனால் கூட குழந்தைங்களோட தோளுங்களுக்கு அலர்ஜினால் அந்த சருமத்திற்கு பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் பார்த்து தான் நம்ம செய்யணும். செருப்பு தேர்ந்தெடுக்கும் விதம் குழந்தைங்களுடைய கால்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரியும் குழந்தைங்க கால்களை சுதந்திரமாக அசைக்கக்கூடியதாக இருக்கணும். செருப்புகள் நாம் விரும்ப குதி கால்களை நல்லா தூக்கி பிடிச்சி வளையக்கூடியதாக கால்களின் அசைவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். செருப்புகளின் முன்பாகம் நன்றாக இப்படி அரைவட்டமாக நல்லா அகலமாக இருக்கணும். உள்ளே இருக்கிற இந்த விரல்கள்லாம் நல்லா அசையணும். அவங்களுக்கு அடித்தளம் வழுக்கக்கூடாது, கொஞ்சம் உயரமானதாக இருக்கணும். குழந்தைகளின் செருப்புன்னு அளவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கணும். குழந்தைங்களுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, குழந்தைங்களுடைய உடல் சீதோஷ்ண நிலையை பார்க்கணும். ரொம்ப சூடாக இருக்கும் அல்லது ரொம்ப குளிராக ஜில்லுன்னு இருந்தால் குழந்தைங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அர்த்தம். 4 மெத்தடில் டெம்பரேச்சர் எடுக்கலாம். ஒன்று இப்படி நெத்தியில் வச்சு பார்க்கறது, அல்லது காற்று உள்ளே வச்சு பார்க்கறது, இல்லை இந்த அக்குள் உள்ள வச்சு இங்கே பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கணும். 38 டிகிரிக்கு மேலே ரொம்ப சூடாக இருந்ததுன்னா உடம்பு வறட்சி ஆகிடும். அப்போ சரியாக சாப்பிட மாட்டாங்க, சினிங்கிக்கினே இருப்பாங்க, நெத்தி சூடாக இருக்கும், கண்ணெல்லாம் ஜொலிக்கும், கண்ணெல்லாம் சிவந்துடும். இப்போ லைட்டான ட்ரெஸ்ஸு போடணும். ரொம்ப ட்ரெஸ்ஸு போட்டு மூடக்கூடாது. கார்லலாம் குழந்தைங்கள தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. குழந்தைங்கள ட்ரெஸ்ஸு பெட்ஷீட்டு போட்டு மூடக்கூடாது. தண்ணீர் நல்லா அடிக்கடி குடிக்க வைக்கணும். சாப்பாடு கொஞ்சமாக தான் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் விளையாட வைக்கணும். டாக்டரோட ஆலோசனைப்படி மருந்து கொடுக்கணும். அந்த மருந்து கொடுக்க அடம் பிடிச்சாங்கன்னா இப்படி இந்த மாதிரி மெத்தடில் கூட மருந்து கொடுக்கலாம். வெளியே கூட்டிட்டு போகும்போது ஒரு சின்ன பேக்கில் ஒரு பிளாஸ்டிக் பை, ஒரு டயாபர், துடைக்கக்கூடிய பொருட்கள், அந்த கர்ச்சீஃபு இல்லை மெல்லிய காட்டன் துணி எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். குழந்தைங்க கீழே விழுந்து அடிபட்டு வீங்கிச்சுன்னா அதுக்கு ஒரு மருந்து, அடிபட்டு ரத்தம் விழுந்ததுன்னா அதுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மருந்து, ஒரு தண்ணி பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். குழந்தைங்கள வெளியே அப்படி கூட்டிகிட்டு போகணுன்னா ஒரு அமைதியான இடமா, பச்சை பசேல்னு இருக்கிற இடமா தான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகணும். இப்படி குழந்தைங்கள இப்படி வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது தலையை வெறும் தலையாக இட்டுன்னு போகக்கூடாது. தலையில் தொப்பி போடணும். அதே சமயம் கண் சூரிய கதிர்கள் பாதிக்கப்படும். குழந்தைங்களுடைய மென்மையான கண், அதனால் கண்ணாடி போட்டு தொப்பி போட்டு வெளியே கூட்டின்னு போகணும்.
குழந்தைங்க வந்து ரூமில் வந்து தனியாக தூங்கின்னு இருக்கும்போது நல்லா கதவை திறந்து விட்டு தூங்குங்க, தூங்க வைங்க. அதே சமயம் வந்து தூங்கும்போது அடிக்கடி போய் குழந்தைங்கள போய் என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்க்கணும். குழந்தைங்களோட பக்கத்தில் போய் சிகரெட்லாம் பிடிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.